ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Revit Dynamo பிளேயர் எப்படி ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் டைனமோ பிளேயர் யூஸ் பண்ணுறதுக்காக நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண உடனே நான் வந்து மேனேஜ் டேப்பில் டாப் மோஸ்ட் ரைட் சைடு இருக்க டைனமோ பிளேயரை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் டைனமோ ஐக்கானை கிளிக் பண்ணோடனே எனக்கு டைனமோ பிளேயர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ப்ரோக்ராம் ப்ரீடிஃபைன்டு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌஸ் ஃபோல்டர் மூலயமா நான் போய் ப்ரௌஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா அது கரண்ட் ஃபோல்டர், நான் ப்ரௌஸ் பண்ண ஃபோல்டரை வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். தேர்டு வந்து என்னோடய க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது நீங்கள் இப்போ எடிட் பண்ணிங்கன்னா அதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சாம்பிள் டைனமோன்றது வந்து என்னோடய சாம்பிள் ப்ரோக்ராம் ஸ்கிரிப்டு. ஸோ இதில் வந்து ப்ளே மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த பட்டன் வந்து ப்ளே பட்டன். நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்மாலில் ஒரு எடிட் இன்புட் பட்டன் இருக்கும். ஸோ இதில் வந்து சப்போஸ் நீங்கள் டைனமோக்கு இன்புட் எக்ஸல்லேருந்து எடுத்திங்கன்னா ஸோ அந்த இன்புட்டை நீங்கள் இங்கேருந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பென்சில் மாதிரி இருக்குது, நீங்கள் டைனமோவே ப்ரோக்ராமே எடிட் பண்ணோன்னா இது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும், நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ வந்து நான் இந்த டைனமோ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். நான் ஒரு செட் ஆஃப் காலம் அண்ட் பீம் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற மாதிரி. வாங்க பார்ப்போம் அது க்ரியேட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரீடிஃபைன்டு இப்போது எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா செட் ஆஃப் உங்களுக்கு ஒரு கன்வேயர் அப்படி ஏதாவது இருக்கும்போது ஒரு பாத் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காலம் பீம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை வந்து நிறைய கம்மி பண்ணும். ஸோ மோஸ்ட்லி இருக்கிற ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணால் வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். தேங்க்யூ.